மயில் ஆடுந்துறை திருக்குறள் மூக்கோ இரா மதன்மோகன். அதிகாரம் 85. பொருட்பால் புல்லறிவாண்மை. அற்பமான அறிவுடையவர் அதை ஆளும் தன்மை, பயன்படுத்தும் தன்மை. அறிவு இன்மை, இன்மையில் இன்மை, பிரிது இன்மை, இன்மையா வையாது உலகு. அறிவிழா நெஞ்சி உவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடு அற வல்லாதும் ஐயம் தரும். அற்றம் மறைத்தாலோ புல்லறிவு தன்மையின் குற்றம் மறையா வழி. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமறை தானே தனக்கு. ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவு ஓர் நோய். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனாம் தான் கண்டவாறு. உலகத்தார் உண்டென்பது இல்லை என்பன வையத்து அழகையா வைக்கப்படும். புல்லறியாமை அறிவே இல்லாது எதையாவது சொல்கிறது எதையாவது கேட்கறது. ஒரு சொன்னதையும் கேட்கறது இல்லை, தனக்கும் அறிவு இருக்கிறது இல்லை. தானே தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்குது. நம்ம பெரிய அறிவாளி. இவனால் என்ன கஷ்டம்னா, அவன் குடும்பம், அவன் என் பிள்ளைங்க குழந்தைங்க, அவன் அம்மா அப்பா இவங்கெல்லாம் என்னென்னா, இவன் இருக்கிற வரையில் இந்த அறிவற்றவன் இருக்கிறவங்கள அதுவே அவங்களுக்கு ஒரு நோய். தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டு கட்சியில் ஒன்றுமே இல்லை. ஒன்று தெரியல, படிக்கலை, ஒன்றும் இல்லை, அறிவு இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். ஆனால் ஏதாவது பேசினோம்னா அது பொருள் இருக்கணும். ஒன்றுமே இல்லாத எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது செய்யணும். இந்த அறிவை நான் எவ்வளவு நன்மை தீமை என்பதை நோக்கும் பொழுது பேரழிவுதான். மயில் ஆடும் துறை. உலக இனத்திலேயே வரலாறு படைத்த ஒரு இனம் என்றால் தமிழினம். பேசிய மொழி, வாழ்ந்த நாடு, பண்பாடு, பழக்க வழக்கம். மொழியால் இடத்தால் கொள்கையால் வேறுபட்ட மனித இனங்களில் மிக தொன்மையானது தமிழினம். குமரி, இமயமலை, ஆரியர் புகுவதற்கு முன் சுமேரி பகுதி கிமு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகமுள்ள ஒரு இனம் என்றால் அது தமிழினம் இனம்தான். வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூதும் நல்லுலகத்தினர். பகுரளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கிய வளம், இயல், இசை, நாடகம் இவையெல்லாம் உயர்ந்து விளங்கியவர் தமிழர்கள். சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் கூறுகிறார். 7 உலகும் புகழ் முத்தமிழ் என்கின்றார் கம்பர். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், இயற்றமை இலக்கணங்கள் பண்ணோடு கலந்த தாளத்தோடு கூடியது இயல். இயல் இசை இரண்டும் சேர்ந்துதான் நாடகமாகிறது. இது தமிழகத்தில் தமிழிலேயே சங்கம் வளர்த்து, ஒரு மொழிக்காக சங்கம் வளர்த்து 9990 ஆண்டுகள் மதுரையில் இருந்திருக்கிறது என்றால் இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். 4440 ஆண்டுகள் மதுரை தென்மதுரை, இந்த தென்மதுரையே கடல் பூண்டு. 3700 ஆண்டுகள் கபாடபுரம், அதுவும் கடலில் பூண்டு. 1850 ஆண்டுகள்
மதுரை, இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை. இப்படி தமிழை வளர்ப்பதற்கு முதல் சங்கத்தில் காட்சினன் வழுதி அந்த சங்கத்தையும், இரண்டாவது சங்கத்தை கடுங்கோன் என்பவரும், மூன்றாம் சங்கத்தை முத்து திரைமாறன் என்பவனும் கலந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் உயர்ந்த கூடல், மதிர் கூடல் ஆய்ந்த ஒன்றிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தைக்கு இலக்கணமான தமிழன் இந்த தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்றால் அந்த தமிழ் எவ்வளவு தொன்மையானது என்று கூற வேண்டும். தொன்மை, தனித்தன்மை, பெருமை பண்பு, நடுநிலைமை, தாய்மைத்தன்மை, பண்பாடு, கலைப்பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி, கலப்பின்மை, ஐக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தன்மை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு, 2000 ஆண்டுகளுக்கு முந்திய நாகரிக மொழி, பிறமொழி கலவாத ஒரு மொழி, இலக்கிய நிகழ்வு, இவையெல்லாம் பார்த்தால் 14 அம்சங்களை தாண்டிய ஒரு மொழி என்றால் அது தமிழ்மொழிதான். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோன் விருந்தழுமுதம் என்றாலும் வேண்டேன்றான். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதில் மேலான முத்திக்கனிய முத்கனியே என் முத்தமிழே என்றார். இதே தான் சீராபுராணம் 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய உமர் புலவர் முகமது நபியினுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் சீராபுராணம். அவர் எழுதியிருக்கிற அந்த தமிழ் இருக்கிறதே அவ்வளவு அழகாக, அரேபிய சொல்லுதான் சீரா என்பது, திரிவுதான் சீரா புராணம். இவைகள் அவ்வளவு அழகாக. பாரதியார் எடுத்துக்கொள்ளுங்கள், 1882 முதல் 1921, 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார். சின்னம்மைக்கும் இலக்குமிக்கும் மகனாக பிறந்தவர் இம்மொழி தோன்றியது அதற்கே தெரியாதுன்றார். எந்த இப்போ பிறந்தது என்னான்னு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனி யாவதெனும் காண்போம் என்று கூறுகிறார். இப்படியாக உள்ள தமிழ் மொழி வளர்ச்சியில் உள்ள நாடு, இந்த நாட்டை மொழிவாரிய நாளை பிரிந்த பிறகு இந்த நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும். தமிழ் மொழி தெரிந்தவன் தான் வாழும். தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்தவன் தான் வாழ வேண்டும். இதில் சாதி மத பேதம் ஏதும் கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டை தமிழன் ஆள்வதற்கு ஒரு வழிவகுக்க மக்கள் விழித்தெழ வேண்டும், விழிப்புடன் செயல வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.